தமிழகோஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க எம்பிஆர். இந்த நிகழ்ச்சி லைஃப் இஸ் பியூட்டிஃபுல். நம்ம கூட இப்போ பேசுறதுக்காக ஆன்மீக ஆய்வாளர் சூர்யா சுப்பிரமணியன் இருக்காங்க. வணக்கம் சார். இப்போ இன்னைக்கு நான் நிறைய விஷயங்கள் நம்ம படிக்கிறோம், தெரிஞ்சுக்கிறோம், கேள்விப்படுறோம். ஆனா கடைசியில எல்லாம் என்ன பண்றதுப்பா, என் தலை விதி அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிடுறோம். இன்னொன்று திருவள்ளுவர் நான் எப்பயுமே நம்புவேன். திருவள்ளுவர் சொல்ற விஷயங்கள் தெய்வத்தான் ஆகாதனினும் முயற்சிதான் மெய்வருத்த கூலி தரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அது நேரத்தில் விதி வலியது அப்படின்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த விதி அப்படிங்கிற ஒரு விஷயம் உண்மையா? விதியை மாற்ற முடியுமா? அதை பற்றி சொல்லுங்க. ஓஷோட்ட ஒரு கதை சொல்கிறார். ஓஷோ ஒரு இஸ்லாமிய ஞானியை பற்றி, மனிதன் முழுக்க முழுக்க விதிக்கு கட்டுப்பட்டவனா அல்லது சுதந்திரமானு கேட்டிருப்பாங்க. அந்த குரு சொல்லியிருப்பாரு, ஒருத்த காலத்தை தூக்கணும் சிஷியன் ஒரு காலம் தூக்கியிருப்பான், இன்னொரு காலம் தூக்கும் சொல்லுவார். குரு சொன்னால் தட்டக்கூடாது, சிஷியன் இன்னொரு காலம் தூக்கிட்டு கீழே வந்துடுவாங்க. அப்போ சொல்லும்போது ஒரு காலை தூக்குவதற்கு உனக்கு பரிபூர்ண சுதந்திரம் உண்டு, 2 காலையும் தூக்கும் அளவுக்கு உனக்கு சுதந்திரம் இல்லை. அப்போ ஒரு பங்கு மனசை விதிக்கு கட்டுப்பட்டேன், ஒரு பங்கு ஃப்ரீ வில் எடுத்து செல்லப்படக்கூடிய இயற்கையோ இல்லை கடவுளை பேர் வச்சுக்கலாம் நமக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரமான மனம். விரும்பியதை செய்யலாம், விரும்பியதை பேசலாம், விரும்பியதை சிந்திக்கலாம்னு இருக்காங்க இல்லையா? இதை வச்சுக்கிட்டு அந்த விதியோட என்ன பண்ணுங்கிறது தான் நம்ம லைஃப். இப்போ நம்ம மழை பெய்யும், மழை கடுமையாக பெய்யும் போது மழையோட பேச்சுவார்த்தை நடத்த முடியாது. எனக்கு ஒரு அவசரமான வேலை இருக்குது, நீ நின்றுன்னு கேட்க முடியாது. மழையிட்ட எந்த விஷயம் பண்ண முடியாது. ஆனால் படைப்பிடித்துக் கொள்ளும் போது சுற்றிலும் மழை பெய்தாலும் கூட மழை உங்களை பாதிக்காதபடிக்கு ஒரு கவசம். இப்போ விதி என்னன்னு கேட்டால் மழை டெஸ்டிங், மதி என்னன்னு கேட்டால் கொடை பிடிக்குது. மழைக்கு சம்மந்தப்படாத மழை சுற்றிலும் மழை பெய்யலாம், உங்களை மழை பாதிக்காது. அப்போ நீங்கள் மழைனா இவ்வளோ பிரம்மாண்ட மழை பெய்யும் போது முழு மழையும் காப்பாற்றுறதுக்கு எதாவது பண்ணுங்கிற மாதிரி எந்த விஷயத்தையுமே பிரம்மாண்டமான பிரச்சனைக்கு பிரம்மாண்டமான சொல்யூஷன் கேட்க வேண்டாம். யாரெல்லாம் தப்பிக்கணும்னா நீங்கள் மட்டும்தான், உங்களுக்கு மட்டும் ப்ரொடக்ஷன் போதும் இல்லையா? இது மதி. அப்போ என்ன சொல்கிறேன்னா, ஒரு பங்கு விதிக்கு கட்டுப்பட்டவன், ஒரு பங்கு மதி. சொல்லப்போனால் இன்று எல்லா கண்டுபிடிப்புகளும் மனிதர்கள் போட்டக்கூடிய ஆடைகள் எல்லாமே மதி கொடுத்த கொடை. கடவுள் நம்மளை ஆடை இன்றி படைத்தான். மதி ஆடை சேர்ந்துக்கணும். ஒரு சின்ன கல் இருக்குது, மேலே தூக்கி போட்டால் கீழே விழுந்துடும். ஆனால் ஃப்ளைட்டு ஏகப்பட்ட டன் வெயிட்டை தூக்கி பறந்துட்டு இருக்கு. ஏன்? ஒய் நாட் மதி. சின்ன கல்லை தண்ணியில் போட்டால் கீழே வாங்கி கடலுடைய ஆழத்து வரைக்கும் போயிருக்கும். கப்பலில் ஆயிரக்கணக்கான டன் வெயிட்டு தூக்கிட்டு போயிட்டு இருக்கு. அப்போ எல்லாமே விதி மாத்திரம் இல்லை, மதியும் சேர்ந்தது தான். வாழ்க்கையில் விதி பாதி மதி பாதி. அப்போ விதி என்பது என்னன்னு கேட்டால், நம்ம செய்த புண்ணிய பாவங்களின் அடிப்படையில் இறைவன் நல்லதை கழிக்க வேண்டிய காலம் வரும்போது நல்ல மனிதர்களையும் நல்ல சூழ்நிலையும் ஏற்படுத்தி கொடுப்பார். பாவத்தை கழிக்க வேண்டிய காலம் வரும்பொழுது மோசமான மனிதர்களையும் மோசமான சூழ்நிலையும் ஏற்படுத்தி கொண்டு கொடுப்பதோட நவக்கரங்களுக்கும் இறைவனுக்கும் இந்த விதிங்கிற விஷயத்தில் இவ்வளோதான். சுச்சுவேஷன் ப்ளஸ் அதுக்கான ஆட்கள் இதோட முடிஞ்சு வச்சு. இதை வச்சுட்டு என்ன பண்ணுங்கிறது நம்மளோட ஃப்ரீ வில் இருக்கு இல்லையா? நம்ம என்ன மாதிரி ஆட்டிடியூட் இருக்கிறாங்க பொறுத்து அதை எவ்வளோ சிந்திக்கணும், எவ்வளோ பேசணும், எவ்வளோ சேர்ந்து வச்சு முடிவு பண்ணலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு நபர் இருக்கார், நல்ல மனிதராக இருப்பார். திடீர்னு கொஞ்சம் ஆஃபீஸில் செயற்கை சேர்க்கலாமல் பழகி அதிகமாக தண்ணி அடிக்க ஆரம்பிச்சு அவர்கிட்ட ஒரு கெட்ட குணம் வருதுன்னா கோபம் வருது. ஆஃபீஸில் வேலை பிடிக்காம ப்ரொமோஷன் தரல. அப்போ நல்ல மனுஷன் இருந்திருப்பார். இது வரைக்கும் அவர் விதி என்ன? அவரா தங்கமான மனுஷங்க அவரோட விதியாக இருக்குது சமூகத்தை பொறுத்திருக்கேன். இப்போ கொஞ்சம் கோபம் வருது. ஒய்ஃப் வந்துருக்காங்க, யார்கிட்டையும் உங்கள் ஹஸ்பண்டுக்கு வர கோவம் வருது. அப்படியா? கோவப்பட மாட்டேன். முந்திலாம் அப்படி தான் இருந்தார், இப்போ என்னவோ தெரியல கோவப்படுறேன்னா என்னைக்காவது கோவப்பட்டா பேசுவாங்க. இது ஆக்ஷன், செயல். அடிக்கடி கோவப்படும் என்ன ஹேபிட்டின் போது பழக்கம். இப்போ சொல்லணும்னா அடிக்கடி கோவப்பட என்னைக்கான முந்திலாம் பரவாயில்ல, இப்போ அடிக்கடி கோவம் வருது இல்லைங்களா? இப்போ உங்களுக்கு அது குறையாப்பட ஆரம்பிச்சிடும். 3வது அடிக்கடி கோவப்பட அவரவா ஏன்டா அவரை பார்க்குறோன்ட்டு இருக்குது, வந்தாலே பயமாக இருக்குது எனக்கு, எப்போ என்ன செய்வாரோ திட்டு வரேன்ட்டுன்னா கேரக்டர். உங்களுக்கு செடி இல்லை மரமாயிட்டீங்கன்னு அர்த்தம். இந்த கேரக்டரில் வந்து என்ன சொல்ல தெரியுமா? நானே நினைச்சாலும் என்னால் கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல, நானே நினைக்கிறேன் பதட்டப்படக்கூடாதுன்னு முடியலன்னா உங்களை மீறி வளர்ந்துட்டு செடி இல்லை மரம். செடி என்றால் நானும் என் பிள்ளைங்களை பிடிங்கி எரிச்சிடலாம். மரம் என்றால் நிறைய பேர் சப்போர்ட் தேவைப்படும். சரியாக வெட்டாட்டா மேலே எவ்வளோ வாய்ப்பு இருக்கிறதால் எந்த கெட்ட குணாம்சத்தையும் ஆக்ஷனில் வச்சுக்கோங்க, ஹேபிட்டுக்கே கொண்டு போகக்கூடாது. கேரக்டர் கொண்டு போனால் என்னன்னு கேட்டால், இந்த ஆளா வாயை திறந்தாலே கெட்ட வார்த்தை பேசுவாங்க, இந்த ஆளா சொல்கிறதெல்லாம் பொய்ன்னு உங்களை இசிக்வல்ட்டுன்னு போட்டு ஒரே ஒரு கெட்ட குணாம்சத்தோட உங்களை சமூகம் அடையாளம் கண்டு கொண்டால் அந்த ஒரு குணாம்சமே சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் உங்கள் விதியை மாற்றக்கூடியது அமையும் என்பதால் இன்றைக்குமே ஒரு நெகட்டிவ் கேரக்டர் அளவு கொண்டு போய் டெஸ்டினி கொண்டு போய் விட்டீங்கன்னால் இயற்கை செய்யக்கூடிய தீமையை விட உங்களுக்கு நீங்களாக உருவாக்கி கொண்ட தீமை அதிகமாக இருக்கும்போது இந்த ஒரு கேரக்டர் வச்சு சமூகம் அடையாளம் கொண்டு வரும்போது உங்களுக்கு அவசியமான உதவியும் ஊக்கமும் எந்த விஷயமும் சமூகத்தில் கிடைக்காமல் நீங்களே நல்வாழ்விற்கான கதவுகளை அடைத்து முடியாதாக இருக்கும் என்பதால் விதி ஒரு பக்கம் இருக்குது, மதி ஒரு பக்கம் இருக்குது. விதி கொடுக்கக்கூடிய தப்பை கூட கிளாரிட்டியான மனம் இருந்தால் அதை நீங்கள் மழை பெய்யும் போது கொடையை போல சமாளித்து வெளியில் போயிடலாம். ஆனால் நீங்கள் மதியை நீங்களாக கெடுத்து கொண்டீர்கள் என்றால் விதியை அளவாக துன்பத்தை கொடுத்தாலும் நீங்கள் அந்த துன்பத்தை பெருக்கிறீங்க என்றால் விதியின் பங்கு பாதி, உங்கள் பங்கு பாதி. இயற்கையை சபித்தாலும் நீங்கள் உங்களை ஆசீர்வதித்தால் வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறும். இல்லை மதி சரியில்லைன்னா இயற்கையை ஆசீர்வதித்தாலும் கூட நீங்களே உங்கள் வரங்களை சாபமாக மாட்டிக்கொள்வதால் விதியின் பங்கு போகட்டும், நம் பங்கை சரியாக செய்யும். நன்றி. ரொம்ப அழகாக சொன்னாங்க. விதி நாம் மாற்றி நல்ல விதமாக கொண்டு போகிறதுக்கான சக்தி நம்மக்கிட்ட தான் இருக்குது. ஆனால் அதை நாம் எப்படி பார்க்குறோம், எப்படி அணுகிறோம் அப்படிங்கிறதுல தான் விஷயம் இருக்கிறத விளக்கமாக சொன்னாங்க. இனிமேலும் என் தோல்விக்கு காரணம் விதி தான், என் வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைக்காரர் விதி தான் சொல்லி விதியையோ கடவுளையோ குற்றம் சொல்லாமல் அதை மாற்றுவதற்கு நம்ம சுற்றி கொடுக்கக்கூடிய வழிகளை உணராமல் இருப்பதற்கு வருந்தி அதை உணர்ந்து அதிலிருந்து மீண்டு வர முயற்சிப்போம். நன்றி, வணக்கம்.